அதாவது விஜயகாந்த் அவர்கள் திமுக எதிர்ப்பு விஷயம் பண்ணிக்கிறார் திமுக அப்படின்னு. ஸோ வரும் தேர்தலில் திமுக உடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி உறுதியாக சொல்ல முடியுமா சார்? இல்லை, இது கேப்டனே சொன்னதை நான் திரும்பியும் சொல்கிறேன். அரசியல் நண்பன் இல்லை எதிரின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இனி நம்ம நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால இனி வரப்போகிற தேர்தல் யாரோட கூட்டணி வைப்போம் இல்லை அப்படின்னு நீங்கள் பொதுச் செயலர் திரு பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி 9 தேமுதிக மாநாட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் கொஞ்ச நாள் பார்த்துருக்கோம். உங்களோட கேள்விக்கு தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அடுத்தடுத்த வேலைகள் நடக்குது. நீங்கள் கூட்டணி பற்றி முடிவு பண்ணாமல் இருக்கிறீங்க. இது இன்னைக்கு நாங்கள் சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். ஜனவரி 9 எங்கள் மாநாட்டில் சொல்கிறோம். நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி ஜனவரி 15க்கு மேலே அடுத்த கட்ட நடவடிக்கையும் வந்துட்டு இருக்கு. அதனால எங்களோட வேலைகள் நான் செஞ்சுட்டு இருக்கோம். ஜனவரி 9 மாநாட்டப்போ உங்களோட கேள்விக்கு ஒன்று இப்போ தாவேக வந்து ஒத்த கருத்துடைய கட்சிகளோட கூட்டணிக்கு வரான்னு அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் தாவேகோட கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறாங்க. திரும்பி அதே சொல்கிறேன். நீங்கள் எல்லா கேள்வியும் ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் வரீங்க. திரும்பி அதே நான் ஒரே பதிலாக சொல்கிறேன். ஜனவரி 9க்கு மேலே அது விரைவில் நான் சொல்கிறேன். நான் மாநாட்டில் இருப்பேன், அவர் படம் பார்த்துட்டு இருப்பாரு. அதனால் நான் என்ன பண்ணுறது அதுக்கு? ஓகே, எதிர்பார்க்குற மாதிரி கூட்டணிகள் பற்றி பேச வாய்ப்பு இருக்கிறாங்க. எது அதான் நீ படம் சொல்லிட்டேன். டேட்டு ரிலீஸ் ஆகும்போது கிளைமேக்ஸ் என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அன்றைக்கி ஜனவரி 9 மாநாடு கிளைமேக்ஸ் அப்போ பொதுச் செயலர் பேசுவாங்களே, அன்றைக்கி அவங்களுக்கு பதில் அவங்களுக்கு தெரியும். அதான் எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? ஓகே.